ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். சுவாமி பராசர பட்டர் சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்திருக்கும் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை அற்புதமாக தெரிவிக்கிறார். அறிய வேண்டிய அனைத்து அர்த்தங்களும் திருவாய்மொழி தன்னுடைய பாசுரங்களிலே மிக விளக்கமாக உபதேசிக்கின்றது. மிகவும் தெளிவாக, அதே சமயத்திலே இனிமையாக உபதேசிக்கிறது. அந்த திருவாய்மொழி எப்படி அமைந்திருக்கிறதுனா, யாழின் இசை வேதத்தியல். வேதம், வடமொழி வேதங்கள் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதே போல தென்மொழி வேதமாகவே அமைந்திருக்கிறது. இயல் என்றால் அந்த பாசுரங்கள் சொற்கள், வேதச் சொற்களாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அது வெறுமனே வரட்டு வேதமாக இல்லாமல் யாழின் இசை வேதத்தியல். யாழ் என்பது வீணை என்ன அந்த வாத்தியம், இசைக்கருவி. யாழ் எனும் அந்த வீணையை மீட்டும் பொழுது எவ்வளவு ஆனந்தமான அந்த கானம், இசை அது எழும்புகிறதோ அதே போல நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழியாகிற திவ்ய பிரபந்தம் இசையோடே பாடப்பட்டது. நம்மாழ்வார் தம்முடைய திருவாயிலிருந்து இந்த திருவாய்மொழியை அருளிச் செய்யும் பொழுது அதற்குன்னு இருக்கிற அந்த இசை, இனிமையான அந்த கானத்தோடே அருளிச் செய்திருக்கிறார். ஆக யாழின் இசை வேதத்தியல். வீணையினுடைய அந்த இசை, அந்த கானம்ங்கிறது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ, மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அதே போல் சுவாமி நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழி திவ்ய பிரபந்தங்கள் தன்னுடைய அந்த இசை, அந்த இனிமையினாலேயே நமக்கு சிறந்த மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே இருக்கும் அனைத்துமே பாசுரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. இவை வெறுமனே பாடல்கள் அல்ல, இவை அனைத்தும் பாசுரங்கள். ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானை முழுவதுமாக அனுபவித்தார்கள். அவர்களுடைய அந்த உள்ளம் அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தினாலே, பக்தி பெருக்கத்தினாலே உருகியது. பின்னர் அந்த உணர்வு, அந்த காதலே அவர்களுடைய திருவாயிலிருந்து பாசுரங்களாக வெளிப்பட்டன. அவை இசையோடே, அந்த கானத்தோடேயே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அதனாலே பாசுரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. மேலும் எம்பெருமானே இசை வடிவமாக இருக்கிறான். சிறந்த இசை நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அதேபோல் எம்பெருமான் மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறான். ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானையே இசையாக அனுபவித்தனர். யாழின் இசையே நுடங்கு கேள்வி இசையன்கோ முன்னல் யாழ் பயில் நரம்பின் முதிர் சுவையே இன்னிசை ஆனவனே ஏழிசையின் சுவைதானே என்று பல பாசுரங்களிலே அவ்வெம்பெருமானே இசையாக, அந்த இசையினால எத்தனை ஆனந்தம் நமக்கு ஏற்படுகிறதோ அதைப்போல மிகுந்த ஆனந்தத்தை கொடுப்பவன். இசை வடிவமாகவே, அந்த கான வடிவமாகவே எம்பெருமான் திகழ்கிறான் என்று கொண்டாடுகிறார்கள். ஆக இசை வடிவமாக இருக்கும் அந்த எம்பெருமானை முழுவதுமாக அனுபவித்த ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களையும் அந்த சிறந்த இசை, அந்த பண்ணோடு பாடியிருக்கிறார்கள். அந்த பாசுரங்களை தாங்கள் அந்த இசையோடு பாடினத்தை திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்களை தெரிவிக்கிறார்கள். பண்ணில் பாடவல்லார் அவர் கேசவன் தமரே. இந்த பாசுரங்களையெல்லாம் அந்த இசையோடு பாடினால் அவர்களிடத்தில் கேசவனான அந்த எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம், விருப்பம் ஏற்படும். கலியனது ஒளிமாலை அரிய இன்னிசை பாடு நல்லடியவர் என்று கலியன் திருமங்கையாழ்வார் அவர் அருளிச் செய்திருக்கிற இந்த திவ்ய பிரபந்தங்கள் சிறந்த ஒளி, இசையோடு கூடினவை. இந்த இன்னிசையோடு இதை பாடுபவர்கள் சிறந்த அடியவர்கள் என்று தெரிவிக்கிறார். இதேபோல பல பாசுரங்களிலேயும் ஆழ்வார்கள் தங்களுடைய அந்த பாசுரங்கள், பாடல்கள் அது இன்னிசையோடு பாடப்பட்டவை என்று தெரிவிக்கிறார். ஆக இந்த திவ்ய பிரபந்தங்கள் என்பவை இசை வடிவமாக இருக்கும் அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காக சிறந்த இசையோடு பாடப்பட்டவை. மதுரகவியாழ்வாரும் நம்மாழ்வார் திறத்திலே மிகவும் ஈடுபட்டவராய் பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று சுவாமி நம்மாழ்வார் எப்படி அந்த இசையோடு அந்த பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறாரோ அதே இசையோடு அந்த பாடல்களை நிச்சலும் பாடி அதையே எனக்கு பொழுதுபோக்காக சிறந்த அனுபவமாக கொண்டிருக்கிறேன் என்று மதுரகவியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊன்றின மதுரகவியாழ்வாரும் ஆச்சாரியர் இசையோடு அருளிச் செய்திருக்கிற அந்த பாசுரங்கள் அதிலே மிகவும் ஈடுபட்டவராய் அதையே தமக்கு சிறந்த அனுபவமாக கொண்டு எப்பொழுதும் அந்த இசையோடு அந்த பாடல்களை, பாசுரங்களை அருளிச் செய்து கொண்டிருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அப்போ அந்த இசைக்குத்தான் எவ்வளவு மதிப்பு. ஆக இப்படி ஏற்றம், பெருமைகள் கொண்டிருக்கும் திவ்ய பிரபந்தங்கள், அதனுடைய அந்த இசைக்கு இருக்கிற ஏற்றம், இதையெல்லாம் இந்த உலகத்திலே நன்கு பிரச்சாரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் காட்டுமன்னார் கோயில் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்திலே
ஆனி மாசத்திலே அனுஷ திருநக்ஷத்திரத்தன்று சுவாமி நாதமுனிகளை அவதரிப்பிக்கும்படி செய்து அவருக்கு இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் மூலமாக கிடைக்கும்படி அருளினான். பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றார். சுவாமி நம்மாழ்வார் இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் நாதமுனிகளுக்கு அருள அனைத்தையும் பெற்றார். சிறந்த நிதி, மகா நிதி கிடைத்தாற் போலே அத்தனை ஆனந்தத்தோடு அந்த பாசுரங்களையெல்லாம் பெற்றார். நம்மாழ்வார் அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் அந்தந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்குன்னு உண்டான பண், ராகம், அந்த இசையோட பாடி உபதேசித்தார். நாதமுனிகள் சிறந்த இசை வல்லுனர், அந்த கான சாஸ்திரத்திலே சிறந்த நிபுணர். அதனாலே நம்மாழ்வாரிடத்திலிருந்து உபதேசமாக பெறும்பொழுதே அந்தந்த பாசுரங்களுக்கு நம்மாழ்வார் எப்படி அந்த இசை பண்ணோடு உபதேசிக்கிறாரோ அதை நன்கு உணர்ந்தவராய் மனதிலே பதித்து கொண்டார். அதைத்தான் பரிந்து கற்றான். மிகவும் ஈடுபாட்டோடு அந்த பாசுரங்களையெல்லாம் நன்கு கற்றார். ஏகசந்தாகிராஹி என்று தெரிவிப்பார்கள். ஏகசந்தாகிராஹின்னா ஆச்சாரியனிடத்திலே ஒரு தடவை கற்றாலே போரும், அடுத்த தினமே போய் தாம் என்ன கற்றோம் என்பதை முழுவதுமாக தம்முடைய அந்த மனதிலே பதித்து கொண்டு ஆச்சாரியனிடத்திலே போய் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு நல்ல திறமை, அந்த சாமர்த்தியம் கொண்டிருப்பவர்கள் நாதமுனிகள். அதே போல நம்மாழ்வாரிடத்தில் அனைத்தையும் கற்றார். கற்றுக்கொண்டு ஆழ்வார் திருநகரிலேயே இருந்து இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை இசையோடே பாடிக்கொண்டிருந்தார். அதே சமயத்திலே காட்டுமன்னார் கோயில் திவ்ய க்ஷேத்திரத்து நாயகன் எம்பெருமான் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் மிகவும் அன்போடு சுவாமி நாதமுனிகளுடைய சொப்னத்திலே சேவை சாதித்து, நம்மிடத்திலே வாரும், நீர் அங்கு போய் இத்தனை பாசுரங்களையும் பெற்றீர், அந்த அத்தனை பாசுரங்களையும் நம்மிடத்திலே வந்து சொல்லி காட்ட வேண்டாமா, நமக்கு முன்னே அந்த பாசுரங்களை பாடி காட்ட வேண்டாவோ என்று சொல்ல, நாதமுனிகளும் அடியேன் பெற்ற பாக்கியம் என்று மிகுந்த ஆனந்தத்தோடு ஆழ்வாரிடத்தில் விடைபெற்று கொண்டு நேரே தம்முடைய அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோயிலை நோக்கி விரைந்தார். அவ்விடத்திலே ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் அந்த எம்பெருமானுக்கு முன்னே அனைத்து பாசுரங்களையும் அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் இசையோடே பாடி காண்பித்தார். எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம். ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னர் இந்த சம்பிரதாயம் எப்படி தழைக்கப் போகிறது என்று ஆலோசித்து இந்த நாதமுனிகளை தாமே அவதரிப்பித்தார். பின்னர் இப்போ அந்த நாதமுனிகளுக்கு என்றோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அவதரித்த சுவாமி நம்மாழ்வார் அவர் நேரே பிரத்யட்சமாக சேவை சாதிக்கும்படி செய்து அவரிடத்திலிருந்து அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் இவருக்கு வந்து சேரும்படி அருள் புரிந்தவரே இந்த எம்பெருமான் தானே. இப்படி அனைத்தையும் செய்தவர் இப்போ நாதமுனிகள் தம்மிடத்திலே வந்து இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் இசையோடு பாடி காட்டும் பொழுது மிகுந்த ஆனம் கொண்டு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எப்படி தான் சொல்லிக் கொடுத்ததை திரும்பிச் சொன்னால் மிகுந்த ஆனந்தப்படுவளோ அதே போல அந்த எம்பெருமானும் மிகுந்த ஆனந்தம் கொண்டான். அந்த நாதமுனிகளுக்கு அருளை பொழிந்து, சரி இனி மேற்கொண்டு இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இந்த பாரதத்திலே நன்கு நடையாட வேண்டும், அத்தனை திவ்ய க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள் எல்லா இடத்திலும் இந்த பாசுரங்கள் நன்கு ஓதப்பட வேண்டும், இதை இயலும் இசையுமாக ஆக்கும் என்று நியமித்தார். அத நியமனத்திற்கு ஏற்ப நாதமுனிகளும் தம்முடைய மருமக்கள் கீழையகத்தாழ்வார் மேலையகத்தாழ்வார் என்று 2 மருமகனார்கள் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அந்தந்த பாசுரங்களுக்குன்னு இருக்கிற இசை, அந்த ராகம், அந்த பண்ணோடு இந்த பாடல்கள் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். பண் என்பது இசையினுடைய அமைப்பு. அது நம்முடைய உடலிலே சில பகுதிகளிலிருந்து உற்பத்தி பண்ணப்படுகிறது. நம்முடைய நாபி, அதே போல் நெஞ்சம், கழுத்து மிடறு, மேலே தொண்டை, நாக்கு, இதிலிருந்து உற்பத்தி பண்ணப்படுவதினாலே இந்த இசைக்கே பண் என்ற பெயர் அமைந்திருக்கிறது. அது பல விதங்களிலே அமைந்திருக்கிறது. முக்கியமாக ஆழ்வார்கள் இசைகள் 7 ஏழிசையின் சுவை தன்னை என்று அந்த இசை என்பது 7 பிரிவுகள் கொண்டது, 7 பகுதிகள் அமைந்திருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். மேலும் 7 இசையிலும் வல்லவர்கள் பல திவ்ய தேசங்களிலே அடியவர்கள் இருந்தனர் என்று ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள். திருக்கோவலூர், காழிச்சீராம விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், மணிமாடக் கோயில், திருத்தெற்றி அம்பலம் என்று இப்படி பல திவ்ய தேசங்களிலும் 7 இசைகளிலும் வல்லவர்கள் அடியவர்கள் இருந்து அந்த எம்பெருமானை இசையாலே பாடி பாசுரங்களையெல்லாம் பாடி எம்பெருமானுக்கு தொண்டு செய்தனர் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக இசை வடிவமாக இருக்கும் அந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் அந்த இசையோடு கூடின பாசுரங்களாலே அனுபவித்தார்கள்.
அதை ஆச்சாரியர்களும் அந்த இசையோடே சேர்த்து அனுபவித்தனர். அப்படி அனுபவித்த ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியர் சுவாமி நாதமுனிகள். அவர் தம்முடைய மருமக்களுக்கு இந்த பாசுரங்களையெல்லாம் சொல்லி அந்தந்த பாசுரங்கள் எந்தெந்த பண் அந்த இசையில பாட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். அதற்கேற்ப அரையர் சேவை என்பதையும் ஏற்பாடு செய்து திவ்ய தேசங்களிலே அந்த அரையர்கள் என்பவர்கள் இந்த பாசுரங்களை இசையோடு பாட வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்படுத்தினார். இந்த பெருமையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் நாதமுனிகளுடைய வாழித் திருநாமத்திலே தெரிவிக்கிறார். கானமுற தாளத்தில் கண்டு இசைத்தான் வாழியே என்று தெரிவிக்கிறார். கானம் என்பது சிறந்த இன்னிசை. அந்த இசை, அந்த ஒளி அது பிரகாசிக்கும்படியாய், கானமுறன்னா அந்தந்த பாசுரங்களுக்கு என்ன இசையோ என்ன பண்ணோ அது சிறப்பாக பிரகாசிக்கும்படி விளங்கும்படி இந்த பாசுரங்களையெல்லாம் அழகாக பாடினார். இசையோடு அதை நன்கு பிரகாசப்படுத்தினார் சுவாமி நாதமுனிகள். கானமுற தாளத்தில் கண்டிசைத்தான், அழகான கைத்தாளத்தை கொண்டு தாளத்தை இசைத்து தாளம் தட்டி தட்டி இந்த பாசுரங்களையெல்லாம் அருளி செய்திருக்கிறார் சுவாமி நாதமுனிகள். நாதமுனிகளுடைய சரித்திரத்திலேயே நாதமுனிகள் இந்த கைத்தாளத்திலே சிறந்த நிபுணர். தாளமாகிற அந்த இசை கருவி அதிலே சிறந்த அறிவு பாண்டித்யம் கொண்டிருப்பவர் என்பது கூறப்பட்டிருக்கிறது. இந்த கானம் இசையிலே 2 விதம் அமைந்திருக்கிறது. ஒன்று தேவகானம், மற்றொன்று மனுஷ்யகானம். தேவகானம் என்பது அது தேவலோகத்திலே பிரசித்தமாய் அந்த தேவர்களுக்கே நன்கு புரியும்படி அமைந்திருக்கிற இசை. மனுஷ்யகானம் என்பது இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நன்கு புரியும் விதத்திலே ஆனந்தம் கொடுக்கும் விதத்திலே அமைந்திருக்கும் இசை. தேவகானம் என்பது தேவர்களாலேயே அறியப்படுவதாக இருந்தாலும் இந்த மனுஷ்யலோகத்திலே எம்பெருமானுடைய அருளாலே சிலர் அந்த தேவகானத்தை நன்கு கற்று உணர்ந்து அதிலே ஈடுபாட்டோடு பாடுவார்கள். அப்படி ஒரு பெண் பிள்ளை எம்பெருமானுடைய அருளாலே தேவகானத்தை நன்கு கற்றுணர்ந்தாள். அவள் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற இடத்திலே அரசனுக்கு முன்னாடி இந்த தேவகானத்திலே பாடி காட்டினாள். ஆனால் அங்கிருக்கும் யாருக்கும் இது தேவகானம் என்பதே புலப்படவில்லை. இவள் சரியாக பாடவில்லை என்று அவமானப்படுத்தினார்கள். அந்த பெண் மிகவும் வருத்தத்தோடு பக்கத்திலே காட்டுமன்னார் கோயில் அந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானிடத்திலே போய் பிரார்த்தித்தாள். தேவகானத்திலே பாடி, எம்பெருமானே, இப்படி உம்முடைய புகழை இந்த தேவகானத்திலே பாடியும் யாருக்கும் புரியவில்லையே என்று வருத்தத்தோடு பாடினாள். அதே சமயத்திலே நாதமுனிகள், இந்த பெண் தேவகானத்திலே பாடுகிறாளே, எம்பெருமானுடைய அருளாலேயன்றோ இவள் பாடுகிறாள் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த பெண்ணுக்கு எம்பெருமானுடைய பிரசாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் சூடிக்களைந்த மாலை மற்றும் உண்டான பிரசாதங்களையெல்லாம் கொடுத்து கௌரவித்தார். அதை பார்த்த அந்த பெண் மிகவும் ஆச்சரியப்பட்டு இவரை அந்த அரசனுக்கு முன்னே அழைத்து கொண்டு போய் நாம் பாடுவது உயர்ந்த தேவகானம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று முடிவு செய்து நாதமுனிகளிடத்திலேயும் பிரார்த்தித்தார். அவரும் சம்மதித்து நேரே அரசவைக்கு சென்று இந்த பெண் பாடுவது தேவகானம் என்று கூறினார். அரசனும் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இவர் தேவகானம் அறிந்தவர் என்பதை எப்படி நிரூபிப்பது? அதை இவரே நிரூபிக்கட்டும் என்று சொல்லி, நீர் தேவகானம் அறிந்ததை நீர் நிரூபித்தீர் என்றால் இவள் பாடுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தெரிவித்தான். நாதமுனிகளும் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த அரசவையிலே 100 இசை வல்லுநர்களை வரவழைக்கும்படி அரசனிடத்திலே சொன்னார். 100 இசை வல்லுநர்கள் ஒரே சமயத்திலே அவரவர்கள் தங்கள் கைகளிலே தாளக்கருவி, அந்த தாளவாத்தியத்தை வைத்துக்கொண்டு தாளம் இசைக்க வேண்டும். ஒரே சமயத்திலே அத்தனை பேரும் தாளத்தை இசைக்க நாதமுனிகள் அது அத்தனையும் தம்முடைய திருச்செவியாலே கேட்டு இன்னென்ன தாளம் இவ்வளவு எடை கொண்டது என்பதை அந்த இசை, அந்த ஒளியை வைத்தே தெரிவிப்பார். அப்படி தெரிவித்த பிற்பாடு அந்தந்த தாளத்தை நிறுத்து பார்த்தால் அதனுடைய எடை அவர் கூறிய எடைக்கு சமமாக இருந்தால் சரி, இவர் தேவகானத்தை அறிந்தவர் என்பது நிரூபிக்கப்பட்டதாக ஆகும் என்று நாதமுனிகளே தெரிவித்து, அதேபோல 100 இசை வல்லுநர்கள் அவ்விடத்திலே குழுமினர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே சமயத்திலே கைகளிலே தாளத்தை வைத்துக்கொண்டு இசைத்தனர். அந்த ஒளியை கேட்டு இந்தந்த தாளம் என்னென்ன எடை என்று அந்த எடையை நாதமுனிகள் தெரிவிக்க, அதேபோல அந்த தாளங்களை நிறுத்து பார்த்தால் அதே அளவு எடை கொண்டதாக அந்தந்த தாளங்கள் இருந்தன. அரசனும் ஆச்சரியப்பட்டு நாதமுனிகளுடைய திருவடிகளிலே பணிந்தான். தக்க மரியாதைகளைச் செய்தான். அந்த பெண்ணிற்கும் வேண்டிய சன்மானங்களை கொடுத்தான். ஆக இதிலிருந்து சுவாமி நாதமுனிகளுடைய அந்த இசை திறன்,
அந்த ஞானம், சங்கீத ஆற்றல் அதெல்லாம் சிறப்பாக வெளிப்படுகிறது. இத்தனை ஆற்றலோடு இருக்கிற சுவாமி நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலிருந்து உபதேசமாக அந்த திவ்ய பிரபந்தங்களை பெறும் பொழுதே அப்பொழுதே அந்தந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான அந்த இசையோடே சேர்த்து பெற்றார். அதிலே மிகவும் ஈடுபட்டு இனி இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பல திவ்ய தேசங்களிலும் அந்தந்த எம்பெருமானுக்கு முன்னே இசையோடு பாட வேண்டும் என்கிற காரணத்தினாலே அரையர்கள் என்பவரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் இசையோடு அனுசந்திக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஆக கானமுற தாளத்தில் கண்டிசைத்தார் சுவாமி நாதமுனிகள். அந்தந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்குன்னு இருக்கிற அந்த கானம், அந்த இசை அது நன்கு வெளிப்படும்படியாக கைத்தாளம், அந்த தாளக்கருவியை கொண்டு தாளம் தட்டி தட்டி அந்தந்த பாசுரங்களை எம்பெருமானுக்கு முன்னாடி அன்போடு இசைத்தார். தாம் இசைத்தது மட்டுமல்லாது பல அடியவர்களும் இதை தெரிந்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு முன்னே இசையோடு இதை பாட வேண்டும் என்பதையும் ஏற்பாடு செய்தார். அதனாலே சிறந்த பெருமை கொண்டு எம்பெருமானுடைய அந்த அன்பையே பெற்றிருக்கிறார். இப்படி திவ்ய பிரபந்தங்களை அந்தந்த பண் இசையோடு பாட வேண்டும் என்பதை நன்கு ஏற்படுத்தின அந்த பெருமை கொண்டிருப்பதினாலே சுவாமி நாதமுனிகள் கானமுறத் தாளத்தில் கண்டிசைத்தான் என்று கொண்டாடப்படுகிறார். அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் இந்த பெருமையை கொண்டாடி நாதமுனிகள் சிறந்து வாழ வேண்டும், வாழி வாழின்னு பல்லாண்டு பாடுகிறார். நாமும் அந்த நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.